ஸோ ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, how to fight வைரல் ஹிட். இதுக்கு 2 நேம் இருக்குது. இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. இது 2 தான் வந்து ரொம்ப காமனான நேம்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து லுக்கிசம் சொல்லிட்டு ஒரு அனிமே வந்திருக்கும். அதே மாதிரி மால்வா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மால்வா. ஸோ அதோட யூனிவர்ஸ் தான் இதுவும். ஸோ அப்பப்போ வந்து லுக்கிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் நிறையா வரும். எல்லாமே ஒரே யூனிவர்ஸ் தான். கேரக்டர்ஸும் வந்து அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஸோ நம்ம வந்து இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து லுக்கிசம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஈன்னு ஒருத்தன் இழிச்சிட்டு, ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் வந்து உங்களோட பார்க்கோ 700K அப்படின்வான். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த யூடியூப்பில் வந்து இவனுக்கு வந்து 700K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸில் வந்து ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து அவனுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஒருத்தருக்கான இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒருத்தனோட கொலாப் பண்ண போனோம். அந்த கொலாப் பண்ணுறவ பார்த்திங்கன்னா இந்த ஒரு புது பொண்ணு, எங்கள் கிளாஸ்மேட்டு. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, இவ தான் நம்மளோட கொலாபரேஷன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு செஸ்ட்டை காமிச்சிட்டு இருக்குது. ஸோ அண்ணன் வந்து அவங்க வியூவர்ஸும் வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து யார் அந்த பார்ப்போன்னு இருக்காங்க. ஸோ அவன் வந்து என்ன கேட்குறான்னா, நீ என்ன பண்ணுற, நீ என்னம்மா யூடியூப் சேனல் வைக்கிற அப்படின்னு கேட்குப்பான். ஸோ அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஷியனு. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒருத்தனை வந்து நான் வந்து மேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவனை யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்க வைக்கணும். அந்த கேமரா அப்படியே காமிக்கும்போது பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருப்பான். ஸோ அவன் தான் வந்து நம்மளோட மெயின் கேரக்டர். ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா ரோபின். ஸோ இந்த பார்க்க என்ன பண்ணுவான்னா, அப்படியே அவனை எப்படி சொல்கிறது, கேமராவில் தெரியாத மாதிரி கேமராவை வந்து எப்படி அவன் மேலே காமிக்காதப்போ வந்து ரோபின் வந்து இவன் பார்க்கோக்கான ரோபின் சரி இல்லைன்னா உனக்கு சாப்பிடுச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்மளோட ரோபின் வந்து பயத்தில் வந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரோபின், ஸோ ரோபின் தான் வந்து மெயின் கேரக்டரு. ஸோ ரோபின் என்ன நினைக்கிறேன், இவங்கெல்லாம் உண்மையாக பொய்யான இவங்க எப்படி தான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் சேனலில் ஃபேமஸாக இருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து எப்படி புல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி, ரியல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி அவனை வந்து வீக்காக இருக்கவங்க போட்டு அடி வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரோபின் இருக்கானே, அவன் வந்து மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வைங்க, அவன் வந்து மேக்கப்பே போகல. உடனே ரோபின் சொல்கிறான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் புள்ளி வாங்கிட்டு, எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு, அடி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜோக்கர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் ரோபின் வந்து அவன் கிளாஸுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்து ஜென்ஸ்கே அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் வந்து இந்த ரோபினை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஸோ உடனே ரோபின் வந்து ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறேன், இந்த ஜென்ஸ்கே இருக்கானே இந்த எல்லோ கலர் ஹேரு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பர் இருக்கானே பார்க்குன்ட்டு அவனோட ஃப்ரெண்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, யூடியூப்பில் வந்து அந்த கேமரா பிடிக்கிறதுக்காக பார்க்க யூஸ் பண்ணிக்குவான். ஆனால் இவன் வந்து இதுவே வீக்கு. பட் இவன் எப்படி சொல்ல, அவன் கூட பெரிய கேமராமேன் ஆட்டம் இருக்கிறதுனால வந்து இவன் வந்து ரொம்ப சீனை போட்டு இவனுக்கு கீழே எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கீழே இருக்கிறவங்களெல்லாம் போட்டு அடி வாங்கிட்டு புலி பண்ணிட்டு இருப்பான். ஸோ உடனே அந்த கொலாப் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து பார்க்காவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறது. டேய் உன்னால் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 300 டாலர் எண்ணு வந்து எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்றா. ஸோ வாண்டுன்னு வாங்க, அவங்க ஊரில் வந்து வாண்ட் WON. ஸோ அப்படின்னா வந்து அவங்க ஊரில் வந்து அமௌண்ட் ருப்பீஸ் மாதிரி எனக்கு முன்னால் வந்து எனக்கு 3 லட்சம் வியூஸ் இது வான் வந்துருக்குது அப்படின்னா. ஸோ உடனே வந்து நம்மளோட அந்த 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்களே, அவங்க 2 பேர் ஸ்டாப் ஆகிட்டு பார்ப்பாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு சும்மா ஒரு பிரேக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டுச்சு, வியூஸ் அதுக்காக வந்து 300,000 இது வான் வந்திருக்கா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் ஷாக் ஆவாங்க. உடனே அந்த எல்லோ கலர் இருக்காங்கண்ணே, அவன் நினைக்கிறான் சரி நம்மளும் வந்து யூடியூப் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். உடனே இவன் பார்க்குறான், நம்ம மெயின் கேரக்டர், என்னடா எல்லாருமே இந்த டைமில் யூடியூப் வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பேச நானும் யூடியூப் வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆட் இருக்காங்கண்ணே, ஐயோ நான் யூடியூப் வச்சு போன டைம் பேண்ட் ஆகிட்டேன், இந்த டைம் வந்து எனக்கு வேறு யாரோட ஐடி வேணும். பட் இவங்கெல்லாம் ஸ்கூலு. ஸோ இவங்க யூடியூப் வைக்கணும்னா வந்து 18+ இருக்கணும். ஸோ அதெல்லாம் அப்போ ரூல்ஸு, இப்போல்லாம் இல்லை. ஸோ இப்போ யார் வேணால் யூடியூப் வச்சுக்கலாம். ஸோ இருந்தாலும் ஃபுல் லைசன்ஸ் வேணும்னா வந்து 18+ இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2-வே வெரிஃபிகேஷன் என்னமோ இருக்கணும்னா. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுவானா, அந்த எல்லோ கலர் ஆடு, எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் அம்மா உயிரோடு தானே இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா ஐடி எனக்கு, உங்கள் அம்மாவோட ஐடி ஓட்டர் ஐடி ஏதாச்சும் தர முடியுமா, நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா.
அவங்க அம்மாவை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க ஆடு அந்த எல்லோ கலர் ஆடு. ஸோ நம்ம எம்சிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அவன் எம்சினால் வந்து அடிக்க முடியாது. அடித்தானா எல்லாரும் சேர்ந்து உணவு போட்டு அடிச்சிருவாங்க. ஸோ உடனே வந்து இந்த பார்க்கும் இருக்காங்க, பாடுறா இந்த டைமில் வந்து அவங்க அம்மாவை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கியா அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சி வந்து டென்ஷன் ஆகிட்டு அவன் வந்து அவன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்கன்னா அந்த மாதிரி மெக்டானல்ட்ஸ் இருக்கிறானே, ஸோ அங்கே ஊரில் வந்து டோனட்ஸுன்றாங்க, மெக்டானல்ட்ஸ் பர்டு. ஸோ அந்த டோனட்ஸில் வந்து பீஸா பாயாக இருக்கான். ஸோ அந்த பீஸா பாயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறான். அப்படியே அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ வைரல் வந்து எல்லா கேர்ள்ஸுமே அழகாக இருப்பாங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து நீங்கள் நிறையா இது பார்க்கலாம் கேர்ள்ஸு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ இந்த கேர்ள் வந்து என்னென்னா, இந்த நம்ம ரோபின் என்ன நினைக்கிறேன், இந்த பொண்ணை இவ தான் வந்து காட்னஸ்ஸு, ஐ மீன் கடவுள் மாதிரி இவ எங்கள் ஷாப்பில் இருக்குல்லையே அழகான பொண்ணு. இந்த பொண்ணை கிட்ட வந்து எல்லாருமே பேசுவாங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பூமி. ஸோ எல்லாருமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சிம்பிள் மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ரோபின் வந்து இந்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சும்மா அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோ வருவான். பார்க்கோ என்ன பண்ணுவான்னா, யூடியூப்பில் அந்த லைவ்லேயே வந்து அப்படி ட்விட்சாட்டாக வந்து லைவ் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைவில் வந்து கண்டென்ட்காக வரான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, யூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா, இந்த ஷாப்லேயே வந்து ஒரு அழகான பொண்ணு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போனால் இந்த பொண்ணுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு பர்கர் இருக்கும். அந்த பர்கர் வந்து நீ 30 செகண்ட்ஸ்குள்ளே நீ பண்ணி கொடுக்கலின்னா எனக்கு வந்து உன் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சாக அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். பட் ஆக்சுவலாக வந்து அவன் மைண்ட் வைஸ் என்ன நினைக்கிறேன், இந்த பொண்ணு அழகாக இருக்குது, இந்த பொண்ணை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்பர் வாங்கிடணும். பட் நான் வந்து இதே வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டராக வந்து இந்த மாதிரி பண்ணானா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசியாக வந்து அவன் கேட்டால் நான் கண்டென்ட் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ஹிஹின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் வந்து பயத்தில் இருக்கும். 30 செகண்ட் ஆகும் போது கடைசியாக நம்மளோட மெயின் கேரக்டர் இருக்காங்க ரோபின். ஸோ அவன் வந்து அந்த பர்கரை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவான். பண்ணி கொடுக்கும்போது பார்த்தா டி இவனா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே வந்து இவன் இப்போ வந்து அந்த பார்க்கை வந்து டக்குன்னு வந்து லைவை கட் பண்ணிட்டாலாம் பேச முடியாது, ஏன்னா அவன் லைவில் இருக்கான். ஸோ அதனால் வந்து அவங்களும் வந்து இவனை வந்து நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கோவத்துலேயே போயிடுவாங்க. உடனே அவன் வியூவர்ஸ் எல்லாம் அவனை போட்டு கலாய்ப்பாங்க, டே எங்கே பண்ணு வாங்கிட்டியா பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அவன் பார்க்கும் ரோபினை, ஏன்னா இல்லைன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க தானே. தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்மளோட ரோபினை பார்க்கும். பட் ரோபின் வந்து ஷையாக அப்படியே போயிடுவான். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு, அதே நாள் நைட்டு நம்ம ரோபின் வந்து மேகி பண்ணிகிட்டு இருக்கான். யாருக்கு பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனோட எல்லோ கலர் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ரோபின் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ஐடியை வச்சு க்ரியேட் பண்ணி அவன் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி 30 கில் எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்து 30,000 வான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் 29 ஸ்கில்லில் இருக்கான். இந்த மாதிரி நம்ம ரோபின் இருக்கானா, அவன் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கேபிளில் காலில் வச்சு புடக்குன்னு விழுந்துருவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேங்கி இருக்குது தானே, கடைசியாக வந்து அவன் மேலே விழுந்துடும். ஸோ உடனே வந்து அவன் என்ன பண்ணுவான், எல்லோ கலர் இருக்கான் தானே, அவன் போட்டு ரோபினை போட்டு அடின்னு அடிப்பான். ஏன்டா உங்களால தான் வந்து எனக்கு 30,000 வாண்டு போயிடுச்சு, 29 ஸ்கில்லில் இருந்தேன், இப்போ கில்லில் இருந்தேன், ஒரு கில்லு எடுத்திருந்தா எனக்கு 30,000 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடி அடிப்பான். இந்த டைம் என்ன சொல்லுவான், திருப்பி அவங்க அம்மாவை வந்து கேவலமாக பேசுவாங்க. என்னென்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கானுமே நீ தாட்டா அப்படின்னுவான். உடனே இவன் இந்த டைம் என்ன பண்ணுவான்னா நம்ம ரோபினை போட்டு இவனை போட்டு நல்லா மொத்துன்னு அடிச்சிடுவான். 2 பேருமே வந்து போட்டு அடின்னு அடிக்கிறான். மேகி எடுத்து ஊற்றுறான், அவன் வந்து எல்லா பில்லோவை எடுத்து ஊற்றுறான், எல்லாமே ஊற்றிட்டு அதனால் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோபின் இருக்கானே, அவன் வந்து சுவிட்சை போட்டுட்டு அந்த மானிட்டர் சுவிட்சுங்க அதை போட்டுட்டு அவருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. என்ன காலுன்னு சொல்லிட்டு இவனும் யாராக இருக்குது இந்த காலத்தில் எனக்கு வந்து கால் பண்ண போன காலகட்டத்தில்னு சொல்லிட்டு இவனும் காலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்காக அந்த எல்லோ கலர் கேட்டுருக்கான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணான், ரோபினே என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு அதை டெலீட் பண்ணுறான் நாயே அப்படின்னா. உங்கள் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா எல்லாமே உங்கள் வீடு மாதிரி தான் இருக்குது, டக்குன்னு அந்த இதை டெலீட் பண்ணிடுறான். உடனே நம்ம ரோபின் என்ன கேட்குறேன், என்னத்தை டெலீட் பண்ண சொல்கிறான், போய் யூடியூப்பை போய் பாடுறான்னு. ஸோ இவனும் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி யூடியூப்பில் போய் பார்த்தான். யூடியூப்பில் போய் பார்த்தான்னா இவங்க
இது சண்டை போட்டுருக்காங்கன்னா அது எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்காக ரோபின் வந்து இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஒரு ஒயரை பிடிங்கி விட்டான் தெரியுமா, தடுக்கி விட்டு விழுங்கும்போது. அது ஆக்சுவலாக வந்து CPU ஒயரில் மானிட்டர் ஒயர். ஸோ ஆக்சுவலாக வந்து மானிட்டர் மட்டும்தான் வந்து ஆஃப் ஆகிருக்கு, மறுபடியும் கேமரா CPU எல்லாமே ஆனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து CPU சுவிட்ச் இப்போ போட்டான் தானே. ஸோ அது ஆக்சுவலாக வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து கட் ஆகிடுச்சுன்னு வைங்க பாதிலேயே, அது வந்து டெலீட் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இவனுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, இவங்க பண்ணது எல்லாமே வந்து லைவில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்குது, ஃபுல்லாக அப்லோடும் ஆகிடுச்சு. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லோ கலர் கேட்டிருக்காங்க, ஆனால் இது டெலீட் பண்ணுறான். இவங்க வந்து ஐயோ இப்போ வந்து நான் இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இவன் அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து ஸ்கூலோட க்ளவுனாக இருந்தேன், இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் க்ளவுனாக இருக்கேன், எல்லாருமே நீ வந்து கேவலமாக பேச போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் இருக்கும். ஜப்பான்காரன், இங்கிலீஷ்காரன், தாய்லாண்டு, அந்த மாதிரி நிறையா இது இருக்கும். டெலீட் பண்ணலாம் சொல்லி டெலீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வியூஸ் நிறையா போயிட்டுருக்குது, நீங்கள் நிறையா அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. இவனும் வந்து என்னடா அது வியூஸ் போயிட்டுருக்கு, நிறையா அமௌண்ட் வாங்கியிருக்காமான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கிளிக் பண்ணி பார்ப்பான், என்ன மாதிரி காசு, எத்தனை வியூஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுட்டு. ஸோ இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூவுக்கு வந்து ஒரு வாண்ட். ஸோ இவன் வந்து கணக்கு போட்டு பார்க்குறான், ஒரு வியூவுக்கு ஒரு வாண்ட்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வியூவுக்கு நான் ஒரு இது அமௌண்ட் வரப்போகுது அப்படி சொல்லி இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஆன்னு பார்ப்பான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 10 million வியூஸ் போயிருக்குது. ஸோ அவனும் வந்து நம்ம ரோபின் ஷாக் ஆகுறான். அதோட சரி அந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தென் இது வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் தான் போட முடியும் மேபி, ஏன்னா பிகாஸ் இது ரொம்பவே கஷ்டம். ஓப்பனாக சொன்னால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 பேஜில் 210 பேஜ் இருக்கும். ஒரு டைம் நான் கட் பண்ணி நான் ஒரு டைம் போடுறது ரொம்பவே கஷ்டம் எடிட் பண்ணுறது. ஸோ ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் நான் ஒரு வீடியோ போட்டு பார்க்குறேன், வியூஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி போட முடியும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி எத்தனை டைம் சொல்கிறேன். ஓகே, பை.